26வது ஒரு வியாபாரி தனது பெட்டகத்தில் இருந்து ரூபாய் 50,000 எடுத்து அப்பணத்தை வணிக வங்கியில் வைப்பு செய்கிறார். ஒரு வியாபாரி வர்ற காசுல 50,000 வணிக வங்கியில வைப்பு செய்கிறாராம். வங்கியிடம் மிகை ஒதுக்குகள் இல்லையெனில், வங்கிகள்கிட்ட ஏற்கனவே மிகை ஒதுக்குகள் எதுவும் இல்லையா, நியதி ஒதுக்கு தேவை 10% ஆயின் இந்த வைப்பானது வங்கியின் தேவையான ஒதுக்குகளையும் வங்கியின் கடன் வழங்கும் ஆற்றலையும் எவ்வாறு அதிகரிக்கும்? இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளை செஞ்சுட்டு இது லேசான கேள்வி. என்ன கேள்வி? மிகை ஒதுக்கு எவ்வளோ, அதாவது வங்கியிட தேவையான ஒதுக்குண்டா கட்டாயமாக எவ்வளோ ஒதுக்கி வைக்கணும் அந்த பெறுமதியையும் வங்கியிட மிகை ஒதுக்கியும் கேட்டீங்க. கட்டாயமாக எவ்வளோ ஒதுக்கி வைக்கணும், அது முதலாவது கேள்வி. ரெண்டாவது, வங்கியிட கடன் வழங்கும் ஆற்றல்டா எவ்வளோ கடன் வழங்க இயலும். கடன் வழங்குற தொகை என்ன நான் சொல்லிக்கிறேன். ஒரு வணிக வங்கி வங்கிண்டா கடன் வழங்கும் ஆற்றல் மிகை ஒதுக்கு. ஒரு வணிக வங்கியா கடன் வழங்கும் ஆற்றல் மிகை ஒதுக்கு. வங்கி முறைமையா இருந்தா தான், அதே சொல்லிட்டே போகலாம். வங்கி முறைமையா இருந்தா இந்த மிகை ஒதுக்கு உள்ளாளுதையில சும்மா வேட மட்டும் எழுதுல நீங்க எழுதிக்கணும். மிகை ஒதுக்கு தர வைப்பாக்க பெருக்கி. சரி, இதுல ஒரு வணிக வங்கி தானே கேட்டீங்க. அப்ப மிகை ஒதுக்கு தான் கடன் வழங்கக்கூடிய ஆற்றல். 50,000 ரூபாய் 10% கட்டாயமா ஒதுக்கி வைக்கணும். இப்போ 10 கீழ் 100. எனவே 5,000 ரூபாய் என்ன நியதி ஒதுக்கு. அவசியமான ஒதுக்குகள் 5,000 ரூபாய். 50,000த்துல 5,000 ஒதுக்கி வச்சா மிகை ஒதுக்கு எவ்வளோ? 45,000 ரூபாய். 50,000த்துல 5,000 மைனஸ், அவ்வளோதான் மிகை ஒதுக்கு கேட்டா. இதை விட கஷ்டமான கேள்வியெல்லாம் செஞ்சுக்கிறோம். இது கஷ்டம் இல்லை, இலகுவான கேள்வி. டைம் நிறைய வேஸ்ட் பண்ணது இல்லை. 45,000 தான் மிகை ஒதுக்கு. அப்போ ஆன்சர் 4வது ஆன்சர். 27வது பின்வருவனவற்றுள் எக்கூற்று கேள்வி தூண்டல் பணவீக்கத்தையும் செலவு தூண்டல் பணவீக்கத்தையும் சிறப்பாக வேறுபடுத்துகிறது? நிறைய தடவை சொல்லி தந்துட்டேன். கேள்வி தூண்டல் பணவீக்கம்டா என்ன, செலவு தூண்டல் பணவீக்கம்டா என்ன. கேள்வி தூண்டல் பணவீக்கம்னு சொன்னா நாட்டோட மொத்த கேள்வியும் இருக்கும், மொத்த நிரம்பலும் இருக்குன்னு வச்சுக்கணும். சரி, இதுல நிரம்பல் மாறாது, நிரம்பல் தொகை மாறாது. நான் ஒரு நாட்டினுடைய மொத்த நிரம்பல் தொகை மாறாத சந்தர்ப்பத்துல மொத்த கேள்வியை அதிகரிப்பதன் காரணமாக என்ன செய்யறது, பொருட்கள் சேவைகள விலைகள் அதிகரித்து செல்லுமா இருந்தா அதுக்கு பேர் தான் என்ன, கேள்வி தூண்டல் பணவீக்கம். உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல அரிசிக்கான மொத்த நிரம்பல் 100 கிலோன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அரிசிக்கான மொத்த கேள்வி 200 கிலோன்னு வச்சுக்கணும். இப்போ பொருள் என்ன நடந்துட்டு பற்றாக்குறையா இருக்கிறது. பொருள் பற்றாக்குறை இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் என்ன செய்வாங்க, எனக்கு தானா விலை கூட தரேன், எனக்கு தானா விலை கூட தரேன்னு எல்லாரும் விலை கூட கொடுத்து வாங்குவாங்க. அப்போ அந்த நேரத்தில் பொருட்கள் சேவைகளோட விலை என்ன செய்யும், கூடிக்கிட்டு போகும். அதுக்கு பேர் தான் என்ன, கேள்வி தூண்டல் பணவீக்கம். செலவு தூண்டல் பணவீக்கம்னு சொன்னா மொத்த கேள்வி மாறாது. சரி, மொத்த கேள்வி மாறாது, ஆனா மொத்த நிரம்பல் என்ன செய்யும், மொத்த நிரம்பல் குறைவடையும். அதாவது உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது, அல்லது ஊழியர் தொடர்பான பிரச்சனைகள், ஊழியர் சங்கங்கள் காரணமாக ஊழியருக்குரிய வருமானங்கள், ஊழியர் செலவுகள் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி காரணங்கள் உற்பத்தி குறைவடைகிறதுக்குரிய காரணங்கள். சரி, உதாரணத்துக்கு மொத்த கேள்வி அதே 200 கிலோ வைக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க. 200 கிலோ வைக்குது. ஆரம்பத்துல மொத்த நிரம்பலும் சமநிலையில் இருக்கிற 200 கிலோவா இருக்குது. ஆனா அப்போ திடீர்னு ஊழியருக்குரிய சம்பளத்துல ஒரு உயர்வு, அதாவது அரசாங்கம் சொல்லிட்டு ஊழியருக்கு ஆக குறைஞ்சது நீங்க சரி ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்கன்னு ஒரு கட்டுப்பாடுன்னு வந்துச்சு. சரி, இப்போ ஊழியருக்குரிய சம்பளம் செலவு அதிகரிக்க போகுது. ஆரம்பத்துல ஊழியருக்கு ஒரு 70,000 கொடுத்துனோம்னு ஆரம்பத்துல. இப்ப அரசாங்கம் சொல்லிட்டு ஊழியருக்கு 1,00,000 ரூபாய் ஆக குறைஞ்சதா
சம்பளம் கொடுக்கணும். அப்போ ஊழியர் செலவு என்ன செஞ்சுட்டு அதிகரிச்சுட்டு, ஊழியர் செலவு அதிகரிச்சா அப்போ உற்பத்தி செலவு என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. அப்போ உற்பத்தி செலவு அதிகரிச்சா மொத்த நிரம்பல் என்ன செய்யும், குறைவடையும். மொத்த நிரம்பல் குறைவடையும் உற்பத்தி செலவு அதிகரிக்கிறதால. மொத்த நிரம்பல் மாறுமா, மாறாது. இப்போ இப்ப என்ன நடக்குது, மொத்த கேள்வி அதே மாதிரி இருக்குது, ஆனா மொத்த நிரம்பல் குறைவடைஞ்சிச்சு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும், பற்றாக்குறை ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்துல மக்கள் என்ன செய்வாங்க, எனக்கு தானா விலை கூட தாரேன்னு சொல்லி திருப்பியும் மொத்த அந்த நிரம்பல் பற்றாக்குறையின் காரணமாக பொருட்கள் சேவைகள விலை என்ன செய்யும், அதிகரிச்சு கொண்டு போகும். அதுக்கு பேர் தான் என்ன, செலவு தூண்டல் பணவீக்கம். நான் 2 விஷயத்தை விளக்கிட்டேன். விளங்கலைன்னு சொன்னா வீடியோ ஒருத்தர் அறிவேன் பண்ணிட்டு பார்த்துக்கொள்ளுங்க, மறுக்க விளங்கிடும். ஏகப்பட்ட இடத்துல நான் விளக்கப்படுத்திட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன், ஒவ்வொரு பேப்பருக்கு விளக்கப்படுத்தணுமே, அது என்னோட கடமையே. முதலாவது, கேள்வி தூண்டல் பணவீக்கம் மிகை நிரம்பலால் ஏற்படும் அதே வேலை. கேள்வி தூண்டல் பணவீக்கம் மிகை நிரம்பலாலையா, இல்லை மொத்த கேள்வி அதிகரிப்பு, அதாவது பற்றாக்குறையால் தான் ஏற்படும். மிகை நிரம்பலை விட மொத்த கேள்வி அதிகரிப்பு, எனவே பற்றாக்குறையால் ஏற்படும். அப்போ இந்த கூட்டு பிழை. செலவு தூண்டல் பணவீக்கம் மிகை கேள்வியால் ஏற்படும். செலவு தூண்டல் பணவீக்கம் மிகை கேள்வி ஏற்படும் சரி, அதாவது நிரம்பல் குறைய கேள்வி அதிகரிக்கும். ரெண்டாவது கூட்டு சரி, அதாவது அந்த வசனத்துல தொடர்ச்சி சரி, ஆரம்பம் பிழை. முதலாவது பிழை. கேள்வி தூண்டல் பணவீக்கம் மொத்த நிரம்பல் அதிகரிக்கும் போது, கேள்வி தூண்டல் பணவீக்கம் மொத்த கேள்வி அதிகரிக்கும் போது, மொத்த நிரம்பல்ல மாற்றம் இல்லை. இப்போ ரெண்டாவதும் பிழை. செலவு தூண்டல் பணவீக்கம் மொத்த கேள்வி குறைவடையும் போது, செலவு தூண்டல் பணவீக்கம் மொத்த கேள்வி குறைவடையும் போதா, இல்லை. அப்ப இதுல ரெண்டு கூற்றுமே பிழை. கேள்வி தூண்டல் பணவீக்கம் மூன்றாவது, கேள்வி தூண்டல் பணவீக்கம் கூலி வீத அதிகரிப்பினால் ஏற்படும் அதே வேலை. கூலி வீத அதிகரிப்பினால் என்ன ஏற்படும், செலவு தூண்டல் பணவீக்கம். நான் இப்பதான் சொன்னேன், ஊழியரோட சம்பளம் அதிகரிச்சா இப்போ கூலி வீத அதிகரிப்பு ஏற்பட்டா செலவு தூண்டல் பணவீக்கம். அப்ப இது பிழை. செலவு தூண்டல் பணவீக்கம் பண நிரம்பலின் மிகை அதிகரிப்பினால், பண நிரம்பல் அதிகரிச்சா மொத்த கேள்வி அதிகரிக்கும். மொத்த கேள்வி அதிகரிச்சா வாரது கேள்வி தூண்டல் பணவீக்கம். அப்ப இதுவும் பிழை. மூன்றாவதும் பிழை. 4, கேள்வி தூண்டல் பணவீக்கம் மொத்த கேள்வியின் அதிகரிப்பினால், கேள்வி தூண்டல் பணவீக்கம் மொத்த கேள்விட அதிகரிப்பினால் ஏற்படும் அதே வேலை. செலவு தூண்டல் பணவீக்கம் உற்பத்தி செலவு அதிகரிப்பினால். சரியான ஆன்சர். உற்பத்தி செலவு அதிகரிப்பு என்ன, ஊழியர்ட செலவு கூடுறது, மூலப்பொருள் செலவு கூடுறது, உற்பத்தி செலவு எது கூடினாலும் வரும் செலவு தூண்டல் பணவீக்கம். 5வது, கேள்வி தூண்டல் பணவீக்கம் உயர் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே வேலை. பணவீக்கம் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துமாம், பிற. செலவு தூண்டல் பணவீக்கம் குறைந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும். சம்பந்தமே இல்லாத ஆன்சர், பார்த்தோன்னே விளங்கிட்டு பிளண்டு. அப்போ ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். 28, உயர்வழு பணம் உள்ளடக்குவது. உயர்வழு பணம் தான் என்ன, நாட்டு பண நிரம்பலுக்கு தேவையான எழுதி கொள்ளுங்க, நான் சொல்றது எனக்கு ஃபுல் எழுதலாது. உயர்வழு பணம் தான் என்ன, நாட்டு பண நிரம்பலுக்கு அடிப்படையாக அமைகிற மத்திய வங்கின கட்டுப்பாட்டுல காணப்படுற நிதி பொறுப்புகள். உயர்வழு பணம் தான் என்ன, நாட்டிட பண நிரம்பலுக்கு அடிப்படையாக அமைகின்ற மத்திய வங்கிட கட்டுப்பாட்டுல காணப்படுற நிதி பொறுப்புகள் அல்லது நிதி பங்குகள், அதான் உயர்வழு பணம். இந்த உயர்வழு பணத்தை இன்னொரு வகையில சொல்லலாம், என்ன, பண நிரம்பலுக்கு அடிப்படையாக அமையும் பணவியல் சொத்துக்களே என்னது, உயர்வழு பணம். உயர்வழு பணம் எனப்படும். தேவையான எழுதி கொள்ளுங்க. பண நிரம்பலுக்கு அடிப்படையாக அமைகிற பணவியல் சொத்துக்களே உயர்வழு பணம். உயர்வழு பணம் உள்ளடக்குவதுன்னு கேட்டா, பண நிரம்பலுக்கு அடிப்படையா என்ன ஆயிக்குதோ அதுதான் மெயின். பொதுமக்கள் வணிக வங்கிகள் வைப்பு செய்துள்ள கால வைப்பு அடிப்படையா அது இல்லை. உரிமம் பெற்ற வங்கிகளில் உள்ள நிதி நிறுவனங்களில் பொதுமக்கள் வைப்பு செய்துள்ள சேமிப்பு வைப்பு, சேமிப்பு கால வைப்பு அடிப்படை இல்லை. பொதுமக்கள் கைவசம் வைத்துள்ள நாணயம் மற்றும் வணிக வங்கிகளின் ஒதுக்குகள், இதுதான் பண நிரம்பலுக்கு அடிப்படையாக அமைகிற காரணிகள். அப்ப அதுதான் என்ன, உயர்வழு பணம் உள்ளடக்குது. 2வது, இது வந்து மத்திய வங்கியிட நேரடி கட்டுப்பாட்டிலே மிக்கும். பொதுமக்கள் கைவசம் வைத்துள்ள நாணயம் மற்றும் வணிக வங்கிகள் ஒதுக்குகள் மத்திய வங்கியிட நேரடி கட்டுப்பாடு. அதனால தானே மத்திய வங்கி பிணை முறிகளை விற்றல் கொள்வனம் செய்தல் தொடர்பா வணிக வங்கிகளை கட்டுப்பாடு செய்யுது. மத்திய வங்கியிட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். வணிக வங்கிகள் வழங்கியுள்ள கடன்கள் இல்லை. மத்திய வங்கியினால் வைத்திருக்கப்படும் வெளிநாட்டு சொத்துக்கள் இல்லை. ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 29, வட்டி வீதத்திற்கும் பணத்திற்கான உத்தேச நோக்கு கேள்விக்கும் இடையிலான தொடர்பை சிறப்பாக விளக்கும் கூற்றை தெரிவு செய்க.
3 வகையான பணக்கேள்விகளுக்கு இது என்ன வரலாம்? கொடுக்கல் வாங்கல் நோக்க பணக்கேள்வி, பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி, உத்தேச நோக்க பணக்கேள்வி. இதுல உத்தேச நோக்க பணக்கேள்வின்னு சொன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உத்தேச நோக்க பணக்கேள்விண்டா சொத்துக்களை கொள்வனவு செய்யறதுக்காக ஒரு நபர் தன்னிடம் வச்சுக்கொள்ற பணத்துல அளவு. ஒரு சொத்தை கொள்வனவு செய்யறதுக்காகவோ முதலீடு செய்யறதுக்காகவோ ஒரு நபர் தன்னிடம் வச்சுக்கொள்ள விரும்புகிற பணத்துல அளவு தான் என்ன? உத்தேச நோக்க பணக்கேள்வி. சரி, எல்லாத்தையும் எழுத இல்லாது சொல்றதை வச்சு நீங்க விலையும் கொள்ளுங்க, இல்லாட்டி எழுதி கொள்ளுங்க. ஒரு சொத்தையோ ஒரு முதலீடு செய்யறதுக்காகவோ ஒரு தனிநபர் வச்சுக்கொள்ள விரும்புகிற பணத்துல அளவு தான் என்ன? உத்தேச நோக்க பணக்கேள்வி. இப்போ கேட்டகிரி உத்தேச நோக்க பணக்கேள்விக்கும் வட்டி வீதத்திற்கும் இடையிலான தொடர்பு. உத்தேச நோக்க பணக்கேள்விக்கும் வட்டி வீதத்துக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு. சரி, எதிர்கணிய தொடர்பு. அதாவது வட்டி வீதம் அதிகரிச்சா உத்தேச நோக்க பணக்கேள்வி குறைவடையும், வட்டி வீதம் குறைவடைஞ்சா உத்தேச நோக்க பணக்கேள்வி அதிகரிக்கும். அது எப்படின்னு நான் சொல்றேன். எதிர்கணி எப்படி நீங்க பாடமைத்து வச்சுக்கலாம், சரி, ஆனா எப்படி நீ விளங்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்கிறாரு. இந்த ஏ கிட்ட 1,00,000 ரூபா காசு இருக்குது. சரியா? பேங்க்ல வட்டி வீதம் 20% ஈஞ்சிரு, முந்தி 20% ஈஞ்சிரு. ஏ வந்து காசா வச்சுக்கிறாரு கையில. பேங்க்ல இப்போ வட்டி வீதம் என்ன செஞ்சுட்டு 40% அதிகரிச்சுட்டு, இவர் காசா வச்சுக்கிட்டிக்காம, அதாவது உத்தேச நோக்க பணக்கேள்வி தானே காசா வச்சுக்கிட்டு முதலீடு செய்யறதுக்காக 1,00,000 ரூபா வச்சுக்கிட்டாரு. இப்போ இவர் காசா வச்சுக்கிட்டிக்காம பேங்க்ல என்ன செஞ்சிரு, வட்டி வீதம் கூடிட்டு என்ன செய்வாரு, பேங்க்ல கொண்டு போய் முதலீடு செஞ்சிருவாரு, வட்டி கிடைக்கும் தானே அப்படின்ட்டு. அப்ப இவர்கிட்ட உத்தேச நோக்க பணக்கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். அதான் விஷயம். அப்போ வட்டி வீதம் அதிகரிக்கும் போது, நான் சிம்பிளா வளர்க்குறேன், மத்திய வங்கி வணிக வங்கி பெரிய லெவல போகாம சிம்பிளா வளர்க்குறேன். அப்போ வட்டி வீதம் அதிகரிக்கும் போது இந்த 1,00,000 ரூபா காசா வச்சிருக்காம, அதாவது பணக்கேள்வியை வச்சிருக்காம முதலீடு செஞ்சுட்டு வர இடத்துக்கு நிறைய வட்டி கிடைக்கும் தானே அப்படின்ட்டு. அப்ப அப்படி முதலீடு செய்யும் போது உத்தேச நோக்க பணக்கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். இப்ப அதுவே இப்போ இவர் முதலீடு செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கணும். முதலீடு செஞ்சிட்டாரு, திருப்பி வந்து என்ன செய்யலாம், புதிய ஜனாதிபதி வட்டி வீதத்தை குறைச்சி விடுறான்னு வச்சுக்கணும். 40% திருப்பி ஒரு 15% குறைச்சுட்டா என்ன செய்வாரு, இவர் பார்ப்பாரு, இந்த 1,00,000 ரூபா அங்க போட்டா என்ன லாபம் ஆரம்பத்துல கிடைச்சதை விட இப்போ குறைவா தான் கிடைக்க போகுது. காசை திருப்பி எடுப்பாரு. திருப்பி எடுத்து முதலீடுகள், அதாவது வேற வணிகங்கள் வேற முதலீடுகள்ல முதலீடு செய்ய வேண்டி காசை திருப்பி எடுத்துடுவார், வட்டி வீதம் குறைஞ்ச உடனே. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யும், இவர்கிட்ட வச்சுக்கிட்டு உத்தேச நோக்க பணக்கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப வட்டி வீதம் குறையும் போது பணக்கேள்வி அதிகரிக்குது, வட்டி வீதம் அதிகரிக்கும் போது பணக்கேள்வி, உத்தேச நோக்க பணக்கேள்வி குறைவடையுது. அப்ப என்ன தொடர்பு? எதிர்கணிய தொடர்பு. விளங்கலன்னு சொன்னா ஒருத்தர் ரிவைண்ட் பண்ணிட்டு பாருங்க. பணத்திற்கான உத்தேச நோக்க கேள்வி வட்டி வீதத்துடன் சுயாதீனமானது பிழை. சுயாதீனம் இல்லை, தொடர்பு இருக்குது. பணத்திற்கான உத்தேச நோக்க கேள்வி வட்டி வீதத்துடன் நேரடியாக விகித சமமாக தொடர்புபட்டுள்ளது. அப்படி நம்ம படிச்சோமா? இல்லை. அப்ப 2வது பிழை. 3வது, வட்டி வீதம் அதிகரிக்கும் போது பணத்திற்கான உத்தேச நோக்க கேள்வி அதிகரிக்கும். வட்டி வீதம் அதிகரிக்கும் போது உத்தேச நோக்க பண கேள்வி அதிகரிக்குமாம். நேர்கணிய தொடர்பு தரப்படுகிறது, எனவே பிழை. வட்டி வீதம் அதிகரிக்கும் போது பணத்திற்கான உத்தேச நோக்க கேள்வி குறைவடையும். வட்டி வீதம் அதிகரிக்கும் போது உத்தேச நோக்க பண கேள்வி குறைவடையும். அப்போ அது என்ன? எதிர்கணிய தொடர்பு. சரியான ஆன்சர். வட்டி வீதம் உயர்மட்டத்தில் உள்ள போது பணத்திற்கான உத்தேச நோக்க கேள்வி முடிவிலியாகும். அப்படி ஒரு ஆன்சரே இல்லை. 5வது பிழையான ஆன்சர். 30வது, இது ஒரு புள்ளி விபரத்தாள் மாதிரி ஒரு கேள்வி. 2023ஆம் ஆண்டின் புதிய மத்திய வங்கி சட்டமானது இலங்கை மத்திய வங்கியை தடை செய்திருப்பது 2வது விட நேரடியாகவும் மறைமுகமாகவும் அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதில் இருந்தாகும். இது வந்து அப்டேட் கொஸ்டின். 2023ஆம் ஆண்டின் புதிய மத்திய வங்கி சட்டமானது இலங்கை மத்திய வங்கியை தடை செஞ்சிக்கிறது எதுக்காகவா? நேரடியாகவும் மறைமுகமாகவும் அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதில் இருந்தாகும். 2வது ஆன்சர். இது வந்து அப்டேட் கேள்வி. இது வந்து பாடமாக்க அந்த முதல்ல இல்லாத கடைசி நேரம் மாடல் பேப்பர்ஸ் அல்லது அந்த கொஞ்சம்
இப்போ பரமேஸ்வரன் சார் இல்லாட்டி கலாஹரன் சார் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸான சேர்மகிக்கு இருந்தல ஆசிரியர்கள் அவங்களோட நோட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் 100க்கு 100% எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சிங்கள மீடியமில் ஷுவராக எதிர்பார்க்கலாம். அவங்கள்ட்ட வந்து நல்ல டேலண்டடான ஆசிரியர் எழுதிக்கிறாங்களே எதிர்பார்க்க வினாக்கள் எடுக்கிறதுக்கு. அதில் இந்த மாதிரி 1-2 கேள்விகளில் தான் அந்த தமிழ் மீடியம் படிக்கிற ஆட்களுக்கு வந்து ஐலண்ட் ரேங்க் மிஸ் ஆகிறது அந்த மாதிரி தான். இதில் வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து இந்த கேள்வி எடுப்போம், எந்த இடத்துலேருந்து இந்த கேள்வி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஆசிரியர்கள் வந்து அதை எதிர்பார்க்கக்கூடிய அந்த இது இருக்குது. அதாவது அந்த பேப்பர் எடுக்கிற கூட தொடர்பு அந்த மாதிரி அந்த நேரடி தொடர்பு இல்லை, அந்த புலன்னு சொல்லையில் அந்த அந்த விஷயங்கள்ல இருந்து அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்க மாடல் பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுலேருந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் அவங்க நல்ல ரேங்க் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம மிஸ் பண்ணுறது தமிழ் மீடியமில். 31 பொதுப்பொருள்கள் தொடர்பில் போட்டி இல்லா நுகர்வு என்பதன் கருத்து. போட்டி இல்லா நுகர்வு பொதுப்பொருளுக்கு 2 விதி என்ன? போட்டி இல்லா நுகர்வு 1, நுகர்வுல போட்டித்தன்மை இல்லை. 2வது விலக்குதல் விதி இல்லை. போட்டி இல்லா நுகர்வுண்டா என்ன? நுகர்வுல போட்டித்தன்மை இல்லை, எல்லாராலையும் பயன்படுத்தலாம். ஒரு ஆள் பாவிச்சா இன்னொரு ஆளுக்கு பாவிக்க இயலாம போகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லை. விலக்குதல் விதினா என்ன? பணம் செலுத்தாதவரை அந்த அந்த பொதுப்பொருளை பாவிக்கிறதுல இருந்து தடுக்க முடியாது, விலக்கி வைக்க முடியாது, எல்லாராலையும் பாவிக்க இயலும். மற்றவர்களுக்கு கிடைக்கும் அளவு குறையாமல் ஒரு நபரால் அப்பொருள் நுகரப்பட முடியும். இது என்ன? இதுதான் போட்டி இல்லாத நுகர்வு. அதாவது ஒரு ஆள் நுகர்ந்தா, அப்போ வீதி வெளிச்சம் வச்சுக்கணும், அது என்ன? ஒரு பொதுப்பொருள் வீதி வெளிச்சம். ஒரு ஆள் அந்த வீதி வெளிச்சத்தால போறாரு, ஒரு பாதையால போறாரு, அவர் அதை பயன்படுத்தினா அவருக்கு பின்னுக்கு போற இன்னொரு ஆளுக்கு அந்த பயன்படுத்த இயலாம போமா? இல்லை. அப்ப அதுக்கு பேர் என்ன? போட்டி இல்லாத நுகர்வு. 2வது பணம் செலுத்தாத நபர்களுக்கு அப்பொருள் வழங்கப்பட முடியாது. பணம் செலுத்தாத நபர்களுக்கு அப்பொருள் வழங்கப்பட முடியாதாம். பொதுப்பொருளோட பண்பாது, பொதுப்பொருளோட பண்பே இல்லை. 3வது பணம் செலுத்தாதோரை அப்பொருள் நுகர்வில் இருந்து விலக்கி வைக்க முடியாது. பணம் செலுத்தாதவரை அப்பொருள் நுகர்வில் இருந்து விலக்கி வைக்க முடியாதாம். இதுக்கு பேர் தான் என்ன? விலக்குதல் விதி. இந்த முறை அதாவது 2024 போட்டி அல்லா நுகர்வுன்னு கேட்டால் 2025 விலக்குதல் விதி கேட்கறதுக்கான வாய்ப்பும் மிகுது. அதனால தான் நான் அந்த 5 விடையுமே விளக்கப்படுத்திட்டு போறேன், ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போவாங்க. பணம் 3வது விலக்குதல் விதி அப்போ வராது. 4 ஒரு தனிநபரால் மேற்கொள்ளப்படும் பொது பொருள் நுகர்வு ஏனையோருக்கு அப்பொருள் கிடைக்கும் அளவை குறைக்கும். வசனமே பிழை. பொது பொருள் நுகர்வு செஞ்சா இன்னொரு ஆளுக்கு கிடைக்கிற அளவு குறையாது. 4 பிழை. பணம் செலுத்தியோரால் மட்டும் பொதுப்பொருள் நுகரப்பட முடியும் என்பதாகும். பொதுப்பொருள் பணம் செலுத்துவோரால் மட்டும் நுகர முடியும், பணம் செலுத்தாதவர்களும் நுகர்வு செய்ய முடியும். 5 பிழை. ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். போட்டி இல்லா நுகர்வுண்டா ஒரு ஆள் பாவிச்சா அந்த பொருளை இன்னொரு ஆளுக்குரிய அளவு குறையாது. சரி, இதுல இன்னொரு வகையான கேள்வியும் வரும், சொல்றேன், தேவையான எழுதி கொள்ளுங்க. எப்படி? பொது பொருளை ஒருவர் பாவித்த பின் இன்னொருவர் பாவிப்பதற்கான எல்லை செலவு அப்படின்னு கேட்டா என்ன? 0. ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல செஞ்சுக்கிறோம். பொது பொருள் ஒரு ஆள் பாவிச்சுட்டு இன்னொரு ஆள் பாவிக்கிறதுக்கான எல்லை செலவுன்னு கேட்டா 0 ஒரு ஆன்சர். பழைய பாஸ் பேப்பர்ல இருக்குது அது. 32 ஒரு குறைந்து செல்லும் வரிமுறையின் பிரதான பண்பாக குறிப்பிடக்கூடியது. வரிமுறைகள் 3 வகையான வரிமுறைமைகள் இது. விருத்தி முறை, விருத்தி முறைக்கு அதிகரித்து செல்லும் முறை அப்படின்னு சொல்லலாம். 2வது சமவிகிதம், சமவிகித முறை. 3வது குறைந்து செல்லும் அல்லது ஒடுங்குமுறை. குறைந்து செல்லும் வரிமுறை. விருத்தி முறை என்ற என்ன? வரித்தளம், வரித்தளம் வரை விலக்கணம் எழுதும் போது வரித்தளம் எழுதணுமே. வரித்தளம்னு சொன்னா வருமானத்தை தான் சொல்றது. வருமானம் அதிகரிக்கும் போது வரி வீதம் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். வருமானம் அதிகரிக்கும் போது வரி வீதமும் அதிகரிக்குமா இருந்தா அது என்ன? விருத்தி முறை வரி. சமவிகித வரிண்டா வரித்தளம் மாற்றம் இல்லை. சாரி, வரித்தளம் அதிகரிச்சாலும் சரி குறைஞ்சாலும் சரி மாற்றம் இல்லைன்னு வராது. வரித்தளம் அதிகரிச்சாலும் சரி குறைஞ்சாலும் சரி வரி வீதம் என்ன?
மாற்றம் இல்லை. தான் சமவீத வரி. வருமானம் கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி வரி வீதத்துல மாற்றம் ஏற்படாது. அதான் சமவீத வரி. குறைந்து செல்லும் வரி என்னன்னா வரித்தளம் குறைய குறைய வரி வீதம் என்ன செய்யும்? வரி வீதம் அதிகரிச்சுக்கிட்டு போகும். வரித்தளம் குறைய குறைய, அதாவது வருமானம் குறைய குறைய வரி வீதம் அதிகரிக்கும். இதே எதிரானது, விருத்தி முறை வரிக்கு எதிரானது. குறைந்து செல்லும் வரிமுறை என்னன்னா வரித்தளம் குறைய குறைய, வருமானம் குறைய குறைய வரி வீதம் அதிகரிச்சுக்கிட்டு போகும். விருத்தி முறை வரி என்னன்னா வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி வீதம் அதிகரிச்சுக்கிட்டு போவோம். இதுல நீங்க வேலை கொள்ளணும், நன்மை பயக்கிற வரி வீதம் எது? விருத்தி முறை வரி. அப்பதானே கூடிய வருமானம் பெறாளுக்கு கூடிய வரி வீதத்தை செலுத்தணும். குறைந்து செல்லும் வரிமுறை நன்மை அற்றது. அதாவது குறைஞ்ச வருமானம் பெறவர்களுக்கு கூடுன வரியை செலுத்த வேண்டி வரும். கூடுன வரி வீதத்தை, அமௌண்ட் சொல்றது இல்லை, வரி வீதத்தை. இப்ப கேட்டீங்களே குறைந்து செல்லும் வரிமுறையின் பிரதான பண்பு. உயர் வருமானம் பெறுவோரை விட குறைந்த வருமானம் பெறுவோர் தமது வருமானத்தின் அதிக சதவீதத்தை வரி செலுத்துவர் என்பதாகும். சரியான ஆன்சர். இந்த மாதிரி கேள்வி ஏற்கனவே செஞ்சுக்கிறோம். இதுல சொல்லப்படுகிறான் கூடுன வருமானத்தை பெறுறதை விட குறைஞ்ச வருமானம் பெறாளுக்கு என்ன கூடுன வரி வீதத்தை சதவீதத்தை சொல்லணும், அமௌண்ட்டை சொல்றது இல்லை. சரி, செலுத்துவராகும். சரியான ஆன்சர். மிச்சதையும் பார்ப்போம். எல்லை வரி வீதம் சராசரி வரி வீதத்தை விட உயர்வாக இருக்கும். எல்லை வரி வீதம் சராசரி வரி வீதம் சம்பந்தமே இல்லாத ஆன்சர். மூணாவது வரி சேகரிப்பு செலவு வரி வருமானத்தை விட உயர்வாக இருக்கும் என்பதாகும். பொருத்தமே இல்லாத ஆன்சர். 4. குறைந்த வருமானம் பெறுவோருடன் ஒப்பிடுமிடத்து உயர் வருமானம் பெறுவோரின் எல்லை வரி வீதம் அதிகமாக இருக்கும். அதாவது குறைஞ்ச வருமானம் பெறாக்களை விட கூடுன வருமானம் பெறாக்கள வரி வீதம் என்னவா கூடைக்குமா? அதுக்கு பேர் என்ன? விருத்தி முறை வரி. வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி வீதம் அதிகரிக்க அதுக்கு பேர் விருத்தி முறை வரி. நமக்கு கிடைக்கிற குறைந்து செல்லும் வரிமுறை. 5. வருமானம் அதிகரிக்கும் போது வரி வீதம் அதிகரிக்கும் என்பதாகும். இதுவும் விருத்தி முறை வரி. 5 பிழை. ஆன்சர் முதலாவது ஆன்சர். சில சந்தர்ப்பங்களே நான் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க, இப்படி ஒரு ஆன்சர் வரலாம். இந்த கேள்வி இப்படி தந்து இதே கேள்வி தந்து ஆன்சர் இப்படி வரும்: உயர் வருமானம் பெறுவோரை விட குறைந்த வருமானம் பெறுவோர் தமது வருமானத்தின் அதிக பங்கை வரியாக செலுத்துவோர்னு வரும். அப்படி வந்தா அந்த ஆன்சர் வராது. ஏன் வராது? நம்ம இந்த இடத்துல வரி வீதத்தை கதைக்கணும், அமௌண்ட் கதைக்க தொகையை கதைக்கிறது இல்லை. வருமானமோ வரி தொகையையோ கதைக்க கூடாது, வரி வீதத்தை வச்சு சொல்லணும். அது முக்கியம். ஆன்சர் முதலாவது ஆன்சர். 33. இறைக்கொள்கை மீது மாற்றல் செலுத்தல்களின் விளைவு பற்றிய மிகச் சரியான கூற்று. இறைக்கொள்கையில உள்ள மாற்றல் செலுத்தல்களோட விளைவு தொடர்பான மிக சரியான கூற்று கேட்டுக்குது. முதலாவது, மாற்றல் செலுத்தல்கள் அரசாங்க செலவிடுகளை அதிகரிப்பதன் மூலம் மொத்த கேள்வியை நேரடியாக பாதிக்கும். மாற்றல் செலுத்தல்கள் அரசாங்க செலவிடுகளை அதிகரிக்குமாம். சரி, மொத்த கேள்வியை நேரடியாக பாதிக்கும். மொத்த கேள்வியை நேரடியாக பாதிக்காது, ஆனா அரச செலவு அதிகரிக்கும். இது சரி மாதிரி மிகுது, கொஞ்சம் டவுட் இல்லைங்குது. இதை நம்பி இருக்கட்டும். 2. மாற்றல் செலுத்தல்கள் அரசாங்க செலவீட்டின் ஒரு பகுதி அல்லாத காரணத்தால் பாதீட்டு குறுநிலையை பாதிப்பதில்லை. மாற்றல் செலுத்தல்கள் அரசாங்க செலவிட ஒரு பகுதியா இல்லையா? ஒரு பகுதி. அப்ப இந்த கூற்று பிழை. பாதீட்டு குறை நிலையை பாதிப்பதில்லை, அதுவுமே பிழை. அப்ப 2வது ஆன்சர் பிழை. 3. மாற்றல் செலுத்தல்கள் பொருள்கள் சேவைகளின் உற்பத்திக்கு நேரடியாக பங்களிக்காமல் அரசாங்க செலவீட்டை அதிகரிக்கும். இதுவும் கொஞ்சம் டவுட் மாதிரி இருக்குது. 2 1 3 இருக்கட்டும். 4. முதலீட்டை தூண்டுவதன் மூலம் மாற்றல் செலுத்தல்கள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. முதலீட்டை தூண்டுவதன் மூலம் என்பது பிழையான கூற்று. எனவே 4வது ஆன்சர் பிழை. 5. வீட்டுத்துறையின் செலவிடத்தக்க வருமானத்தை குறைப்பதன் மூலம் மாற்றல் செலுத்தல்கள் மொத்த கேள்வியில் செல்வாக்கு செலுத்த முடியும். வீட்டுத்துறையில செலவிடத்தக்க வருமானத்தை குறைக்க போகுதா மாற்றல் செலுத்தல்? குறைக்க போகுது, அதிகரிக்க போகுது. செலவிடத்தக்க வருமானத்தை அதிகரிக்கும். 5 பிழை. இப்ப பார்க்கணும், முதலாவதா 3வதா? மாற்றல் செலுத்தல்கள் அரசாங்க செலவிடுகளை அதிகரிப்பதன் மூலம் மொத்த கேள்வியை நேரடியாக பாதிக்கும். 3வது, மாற்றல் செலுத்தல்கள் பொருள்கள் சேவைகளின் உற்பத்திக்கு நேரடியாக பங்களிக்காமல் அரசாங்க செலவிட்டை அதிகரிக்கும். அரசாங்க மாற்றல் யாருக்கு கொடுக்கும்? வீட்டுத்துறைக்கு கொடுக்கும். அப்ப பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில நேரடியாக பங்களிக்கிறா? இல்லை. நேரடியாக பங்களிக்கணுமா இருந்தால் நிறுவனத்துறைக்கு கொடுக்கணும், உற்பத்தி செய்யற அந்த துறைக்கு கொடுக்கணும்.
ஆனால் அரசாங்கம் ஆற்றல் செலுத்தல யாருக்கு கொடுக்குது? வீட்டுத்துறைக்கு கொடுக்குது. அப்போ வீட்டுத்துறை கொடுத்தா வீட்டுத்துறை வருமானம் அதிகரிக்கும். அதன் காரணமாக தான் மொத்த கேள்வி அதிகரிக்கும். எனவே நேரடியாக பாதிக்கும் த ஆன்சர் இல்லை. ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 34 புள்ளி விவர கேள்வி. 2022ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையில் வரி வருவாயின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு பிரதான பங்களிப்பு செய்தவை. 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில வரி வருமானத்துக்கு பிரதானமா பங்களிப்பு செஞ்சது கேட்டுக்குது. பார்ப்போம். வருமான வரி, இறக்குமதி தீர்வை, பொருளாதார சேவை கட்டணம் இல்லை. விசேட பண்ட வரி, வருமான வரி, பெறுமதி சேர்வரி என்பன வருமான வரி, பெறுமதி சேர்வரி, கலால் வரிகள் என்பனவாகும். இது தான் 2022க்கு பிறகு அதிக வரி வருவாயை பெற்றுத்தந்தது. இது ஒரு புள்ளி விவர கேள்வி, பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் கடைசி நேரம் எக்ஸாமுக்கு போகிற நேரம். இப்போ 3வது ஆன்சர் வருமான வரி, பெறுமதி சேர்வரி, கலால் வரி என்பன ஆகும். 35 சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மீள்கட்டமைப்பு செயல்முறையில் கடன் பேண்தகுத்தன்மை பகுப்பாய்வு என்பதனால் கருதப்படுவது என்ன? ஆன்சர் வந்து 1வது ஆன்சர். இதுவுமே அந்த புள்ளி விவர கேள்வி மாதிரி ஒரு கேள்வி. கடனை மீள செலுத்தலை தவிர்க்காமல் ஒரு நாடு தாங்கக்கூடிய கடன் அளவை நிர்ணயிக்கும் ஒரு ஆய்வு. கடனை மீள செலுத்தலை தவிர்க்காம, கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறது இல்லாம அந்த கடனை எவ்வளோ தாங்க இயலும் அப்படின்னு அளவு செய்கிற ஒரு நிர்ணயிக்கிற ஆய்வு தான் என்ன? கடன் பேண்தகுத்தன்மை பகுப்பாய்வு. நேரடி கேள்வி, புள்ளி விவர கேள்வி. நான் சொன்ன அந்த மாதிரி கேள்விகள், இந்த கேள்வி இதில் தான் தமிழ் மீடியமுக்கு அந்த ஐலண்ட் ரேங்க் போகிறது, ஐலண்ட் ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் போகிறது. இதை வந்து சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம்லேருந்து இது நமக்கு இது சிலபஸில் இருக்கிறா, சிலபஸில் இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ். அந்த 2022 புள்ளி விவரங்கள்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும். எந்த புள்ளி விவரத்தை கேட்பாண்டு நமக்கு கெஸ் பண்ண தெரிஞ்சக்கூடியதாக இருக்கணும். அது வந்து மற்ற மீடியமில் வந்து நல்லா அதுக்குரிய ரிசோர்ஸஸ் இருக்குது. 36 ஒரு நாடு ஒரு பொருளின் உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை கொண்டிருப்பது. லேசான கேள்வி. இதை விட கஷ்டமான கேள்வியெல்லாம் செஞ்சிட்டோம் பழைய பாஸ் பேப்பரில். இது லேசி. ஒப்பீட்டு நன்மை என்னன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டை விட குறைஞ்ச அமைய செலவுல உற்பத்தி செய்ய முடியுமா இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஒப்பீட்டு நன்மை கொண்டிருக்கணும். அதுவே ஒரு நாடு இன்னொரு நாட்டை விட குறைஞ்ச செலவுல உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தால் முழு நன்மை. எல்லாத்தையும் எழுதி காட்ட இயலாது, சொல்றேன், கேட்டுக்கிட்டு. குறைஞ்ச செலவுல உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தால் முழு நன்மை, குறைஞ்ச அமைய செலவாக இருந்தால் ஒப்பீட்டு நன்மை. முதலாவது, அப்பொருளை உற்பத்தி செய்ய அந்நாடு அதிகுறைவான அமைய செலவை கொண்டிருக்கும் போதாகும். ஒப்பீட்டு நன்மை கொண்டிருப்பது என்னன்னு கேட்டீங்க? அதிகுறைவான அமைய செலவாம். சரியான ஆன்சர். அந்நாடு ஏனைய நாடுகளை விட அப்பொருளை அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும் போதாகும். பிழை. 3வது, அப்பொருளை அதிக விலைக்கு விற்க முடியும் போதாகும். பிழை. நேரடி கேள்வி. ஆன்சர் இதுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் செலவழிக்கவே தேவையில்லை. 4, அந்நாடு அப்பொருளை அதிக இலாப எல்லையுடன் உற்பத்தி செய்யும் போதாகும். பிழை. 5, ஏனைய நாட்டுடன் ஒப்பிடுகையில் அந்நாட்டுக்கு குறைவான வளங்களை பயன்படுத்தி ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியும் போதாகும். இது என்ன? இதுதான் முழு நன்மை. நமக்கு கேள்வி ஒப்பீட்டு நன்மை. இப்போ முதலாவது ஆன்சர். 37, இறக்குமதி உள்ளீடுகளின் பெறுமதி ரூ.5000 ஆகவும் முடிவுப் பொருளின் பெறுமதி ரூ.10,000 ஆகவும் உள்ள ஒரு உள்நாட்டு கைத்தொழிலை கருத்தில் கொள்க. இறக்குமதி உள்ளீடு 5000ஆம், விற்பனை பெறுமதியோட முடிவுப் பொருளை பெறுமதி 10,000 ரூபாய். முடிவுப் பொருள் மீது 25% தீர்வையும் இறக்குமதி உள்ளீடுகள் மீது 20% தீர்வையும் விதிக்கப்படுமாயின் பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். இந்த கேள்வி அடிக்கடி வாரதில்லை, ஒரே ஒரு கேள்வி செஞ்சுக்கிறோம் அந்த பாஸ் பேப்பர் சீரீஸில். ரைட். பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் கேட்டா சமன்பாடு என்ன? V1 மைனஸ் V0 பிரித்தல் V0 இன்ட்டு 100. சரி. V1 என்ன? தீர்வை வரிக்கு பின் உள்நாட்டு உற்பத்தியின் கூட்டிய பெறுமதி. தேவையான எழுதி கொள்ளுங்க, நான் எப்படின்னு விளக்கப்படுத்துறேன். V0 என்ன? தீர்வை வரிக்கு முன், இது வந்து தீர்வை வரிக்கு பின், இது தீர்வை வரிக்கு முன் உள்நாட்டு உற்பத்தியின் கூட்டிய பெறுமதி. முதல்ல பார்க்கணும், உள்ளீடுகளோட பெறுமதி எவ்வளோ? 5000 ரூபாய். முடிவு பொருளோட பெறுமதி எவ்வளோ? 10,000 ரூபாய்.
அப்போது முதல்ல V0 கண்டுபிடிப்போம். தீர்வை வரிக்கு முன். சரி, இப்போ தீர்வை வரிக்கு முன் முடிவு பொருள் பெறுமதி எவ்வளோ? 10,000 ரூபாய். இந்த முடிவு பொருளுக்கு பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளோட பெறுமதி 5,000 ரூபாய். அப்போ கூட்டிய பெறுமதி எவ்வளோ? 5,000 ரூபாய். சரிதானே? சந்தை பெறுமதியிலிருந்து பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளை கழிச்சு வாரத்தான்னா கூட்டிய பெறுமதி. அப்போ V0 5,000 ரூபாய். பிரதி செய்வோம். மைனஸ் 5,000 தரணும். இப்போ V1 கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது தீர்வை வரிக்கு பின் உள்நாட்டு உற்பத்தியிட கூட்டிய பெறுமதி. இப்போ தீர்வையை கவனிப்போம். முடிவு பொருள் மீது 25% தீர்வையும், அதாவது இந்த 10,000 ரூபாய்க்கு 25% தீர்வையாம். அப்போ இப்போ என்ன செய்யணும்? அந்த 10,000க்கு 25% பார்க்கணும். அப்போ எவ்வளோ? 2,500 ரூபா தீர்வை. இப்போ என்ன செய்யணும்? அந்த 10,000 2,500 ரூபாயும் கூட்டணும். 12,500 தான். என்ன மொத்தம் அந்த வெளியிட்டதே பெறுமதி. அதாவது இந்த ஆரம்பத்தில் 10,000க்கு வித்த பொருள் இப்போ எவ்வளோ? 12,500 ரூபாய். அதை விஷயத்தை விளங்கணும். இறக்குமதி உள்ளீடுகள் மீது 20% தீர்வுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த 5,000 உள்ளீடு தானே, இந்த 5,000க்கு 20% தீர்வையாம். இப்போ 5,000க்கு 20% தீர்வை விதி செய்ய எவ்வளோ? 1,000 ரூபாய். அப்போ இந்த 1,000த்தையும் இந்த 5,000த்தையும் கூட்டணும். அதாவது ஆரம்பத்தில் 6,000 ரூபாய் வரப்போகுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஆரம்பத்தில் 5,000 ரூபா பெறுமதியான உள்ளீடு நான் பயன்படுத்தினோம். அந்த 5,000 பெறுமதியான உள்ளீட்டு இப்போ எவ்வளோ? 6,000 ரூபாய். 10,000க்கு வித்த பொருள் எவ்வளோ? 12,500 ரூபாய். இப்போ கண்டுபிடிக்கலாம் கூட்டிய பெறுமதி. பெறுமதி எவ்வளோ? 12,500 மைனஸ் உள்ளீடுகளோட பெறுமதி. கூட்டிய பெறுமதி கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? உள்ளீடு பெறுமதி கழிப்போம். உள்ளீடு எவ்வளோ? 6,000 ரூபாய். அப்போ கூட்டிய பெறுமதி எவ்வளோ? தீர்வை வரிக்கு பின் கூட்டிய பெறுமதி 6,500 ரூபாய். இப்போ அதை இந்த இடத்துல பிரதி செய்வோம். சமன் 1,500 கீழ் 5,000 தர 100. அப்போ ஆன்சர் வந்து 30% வரும். 30%. இப்போ ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். விளங்கலன்னு சொன்னால் வீடியோவை ஒருத்தர் ரிவைண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஏனைய ஆன்சர் வராது. 38 புள்ளி விவர கேள்வி. இலங்கை கைச்சாத்திட்டுள்ள புத்தம் புதிய இருபக்க தாராள வர்த்தக உடன்படிக்கை யாது? ஆன்சர் வந்து தாய்லாந்து உடன்படிக்கை. தாய்லாந்து இலங்கை இடையிலான தாராள வர்த்தக உடன்படிக்கை. 5வது ஆன்சர் புள்ளி விவர கேள்வி. இதோட 1, 2, 3, 4 புள்ளி விவர கேள்வியை வந்துக்குது. 38 வரைக்குள்ளுக்கே 4 கேள்விக்குது. 5வது ஆன்சர் தாய்லாந்து இலங்கை இடையிலான தாராள வர்த்தக உடன்படிக்கை. இலங்கையில் கைச்சாத்திட்டுள்ள புத்தம் புதிய இருபக்க தாராள வர்த்தக உடன்படிக்கை.